மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுப் பொருளை தான் நம் முன்னோர்கள் சமையலில் பயன்படுத்தி வந்தார்கள். ஆண்டாண்டு காலமாகவே பட்டை மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதை அறிந்து கொண்டிருந்தார்கள். அதை தற்போதைய நவீன விஞ்ஞானமும் கூட மறுக்காமல் உறுதி செய்துள்ளது. லவங்கப்பட்டை என்று அழைக்கக்கூடிய இது மரத்தின் பட்டைகளில் இருந்து எடுக்கப்படுகிறது. லவங்க மரத்தின் தண்டுகளை வெட்டுவதன் மூலம் முள்பட்டை பிரிக்கப்பட்டு அவை காய்ந்ததும் லவங்கப்பட்டை சுருள்களாக குச்சுகளாக உடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. அதிக வாசனை கொண்ட இதை உணவுப் பொருட்களில் சேர்க்கும் போது உணவுக்கு சுவை கொடுக்கிறது. மருத்துவ ரீதியாக இவை வளர்சிதை மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் 26 மசாலா பொருட்களை கொண்டு ஆய்வு செய்தலில் லவங்கப்பட்டையானது மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. பூண்டை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதிக சக்தி வாய்ந்த பாலிஃபினால் ஆக்சிஜனேற்றங்களை கொண்டிருக்கிறது. இவை ஆக்சிஜனேற்றத்தால் உடலுக்கு ஏற்படும் சேதங்களை தடுக்க உதவுகிறது. வாரம் ஒருமுறையாவது தேநீரில் கலந்து பட்டை தூள் சேர்த்து வெதுவெதுப்பான நீரை குடித்து வந்தால் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் உறுப்புகள் இயங்குவதற்கும் தகவல்களை பரிமாறி உடனடியாக மூளை கட்டளைகள் பிறப்பிப்பதற்கும் மூளையின் செயல்பாடும் நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மூளை செல்கள் சேதமடையாமல் அவை சிறப்பாக செயல்பட நரம்புகளில் நிறைவான புரதங்கள் தேவை. இவை நரம்பு மண்டலங்களை தூண்டுவதால் மூளை செல்கள் சேதமடையாமல் காக்கப்படுகிறது. வயதான பிறகு வரக்கூடிய மறதி எனும் அல்சைமர், பார்க்கின்சன் எனும் நோய் நரம்பியல் நோய்களை தடுக்கிறது. லவங்கப்பட்டையானது மூளை செல்களை சேதமடையாமல் பாதுகாக்க உதவுகிறது. பற்கள் ஈறுகள் வலுவாக இருக்கவும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் பட்டை பயன்படுத்தப்படுகிறது. பற்சொத்தை, பற்சிதைவு, ஈறுகள் வீக்கம், இரத்த கசிவு போன்றவை பற்களின் பலவீனத்தால் வரக்கூடியவை. அதோடு பாக்டீரியாக்கள் வாய்க்குள் தங்கிவிடுவதாலும் வரக்கூடியவை. பட்டை பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பண்புகளை கொண்டிருப்பவை. பட்டை நீரை வாய்க்கு பிழித்து வந்தால் அது வாய்க்கிருமிகளை அழிப்பதோடும் சிறந்த இயற்கை மவுத் வாஷ் ஆகவும் இருக்கும். பெரும்பாலான பற்பொடிகளிலும் பேஸ்ட்களிலும் பட்டையும் முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. நீரிழிவு தீரா நோய் என்பதால் உரிய மாத்திரைகள் எடுப்பதோடு உணவு வகையிலும் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில சமயங்களில் நீரிழிவு கட்டுப்படுத்தாவிட்டால் வேறு விதமான பாதிப்பு உண்டாகும். நீரிழிவு இருப்பவர்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைய நீரில் பட்டையை சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வரலாம். இதனால் கட்டுப்படாத சர்க்கரை அளவு வேகமாக கட்டுப்படும். பட்டை கணையத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் பண்புகளை குறைத்து இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கிறது. ஆய்வு ஒன்றில் தினமும் அரை டீஸ்பூன் அளவில் லவங்கப்பட்டை தூள் சர்க்கரை குறைப்பில் பெருமளவு உதவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைப்பதில் பட்டை சிறப்பாக பயன்படுகிறது. அதே நேரம் சர்க்கரை கட்டுக்குள் இருப்பவர்கள் அதிக அளவு பட்டையை எடுத்துக்கொண்டால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மிக வேகமாக குறைத்துவிடும். ஏதோ அபாயகரமானது என்பதையும் கவனிக்க வேண்டும். உடலில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இரண்டுமே உண்டு. பட்டை உடலில் இருக்கும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும். LDL என்னும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது. ஆய்வு ஒன்றில் தினசரி பட்டை தூளை எடுத்துக்கொண்டவர்களுக்கு உடலில் இருந்து நல்ல கொழுப்பின் அளவு அதிகரித்தது கண்டறியப்பட்டது. விலங்குகளை கொண்டு ஆய்வு செய்ததில் பட்டை இரத்த அழுத்தத்தை குறைப்பதையும் கண்டறியப்பட்டது. மொத்தத்தில் இதய நோய் அபாயத்தை குறைப்பதில் பெரிதும் உதவுகிறது பட்டை. நுரையீரலில் சளி அதிகமாகும் போது சுவாச பிரச்சனை உண்டாகும். இறுக்கமான அடர்த்தியான சளி நுரையீரலுக்குள் தங்கி இருந்தாலும் பட்டை அதை வெளியேற்ற உதவுகிறது. நுரையீரல் சளியை வெளியேற்றும் கை வைத்தியம் மெதுவாக இருந்தாலும் அதில் பட்டை தூளை சிறிதளவு செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். மேலும் சளி, காய்ச்சல், இருமல் போன்ற நேரங்களிலும் பட்டை தூளை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்தால் நிவாரணம் விரைவாக கிடைக்கும். லவங்கப்பட்டை எண்ணெயையும் பயன்படுத்தலாம். அதிகப்படியான காஃபி குடிப்பது உங்க அன்றாட உணவில் இருந்து தாதுக்கள் உறிஞ்சுவதை கடினமாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.